இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செஸ்ட் மசில எப்படி க்ரோ பண்ணலாம் தான் பார்க்க போறோம். யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். செஸ்டுக்கு வந்து 5 வேரியேஷன் 6 வேரியேஷன் நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். உங்களுக்கு மொத்தமே செஸ்ட க்ரோ பண்ண ஒரு 3 எக்ஸசைஸ் போதும். வாங்க, எப்பவுமே ஒர்க் அவுட் போக முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஆர்ம் சர்க்கிள்ஸ், அதுக்கு அடுத்தது நெக் ரொட்டேஷன். இப்ப வாங்க ஒர்க் அவுட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா டிப்ஸ் தான். உங்ககிட்ட டபுள் பார் இல்லனா உங்க வீட்லயே மாடி மேல பாத்தீங்கன்னா இத மாதிரி வி ஷேப்ல இருக்கும். அதுல வந்து கை வச்சுட்டு டிப்ஸ் போடுங்க. அப்படி இல்லனா இத மாதிரி டபுள் பார்ஸ் இருக்கும். அதுல வந்து டிப்ஸ் பண்ணுங்க. அந்த டபுள் பார்லயே உங்களுக்கு டபுள் பார் இல்லன்னு வச்சுக்கோங்க, இத மாதிரி ஒரு காம்பவுண்டோ ஏதாவது உங்க வீட்டுக்கிட்ட இருக்கும். அதுல வந்து இந்த மாதிரி போயிட்டு இது ஒரு ஒர்க் அவுட்டா பண்ணுங்க. அப்படி உங்ககிட்ட டபுள் பார் இருந்துச்சுன்னு வைங்க, டபுள் பார்ல டிப்ஸ் பண்ணுங்க. காலை நேரா வச்சுக்கோங்க. ஸ்கேப்புலா ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு ஸ்லோ அண்ட் கண்ட்ரோலா பண்ணுங்க. இதுல வந்து மேக்ஸிமம் ஒரு 12 to 15 ரெப்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணுங்க. அப்படி முடியலன்னா 8 ரெப்ஸ் பண்ணுங்க. 2 செட் பண்ணாலே போதும். 3 செட் எல்லாம் தேவையில்லை, 2 செட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா நார்மல் புஷ் அப் தான். வாங்க, டிப்ஸ் பாத்தீங்கன்னா உங்க லோவர் செஸ்ட வந்து டார்கெட் பண்ணோம். இப்ப அதே இது நம்ம வந்து மிடில் செஸ்ட வந்து டார்கெட் பண்ண போறோம். அதுக்கு தான் புஷ் அப் பண்ண போறோம். வாங்க. கைய வந்து உங்க ஷோல்டருக்கு நேரா வச்சுக்கோங்க. ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப வைடாவும் வைக்கண்டா, கரெக்டா நார்மலா வச்சுட்டு பண்ணுங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணுங்க. இதுலயுமே 12 to 15 ரெப் வச்சு ட்ரெயின் பண்ணுங்க. 2 செட் போதும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா உங்க வந்து அப்பர் செஸ்டுக்கு தான் இன்க்ளைன் புஷ் அப் தான் பண்ண போறோம். வாங்க, இந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு இத மாதிரி ஒரு ஹையர் சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு திண்டோ ஏதாவது ஒரு சேரோ அத மாதிரி எடுத்துக்கிட்டு காலை வந்து இதுக்கு மேல வச்சுட்டு இது பாத்தீங்கன்னா உங்க வந்து அப்பர் செஸ்ட டார்கெட் பண்ணும். இப்போ போனஸ் டிப் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். பாத்தீங்கன்னா டிப்ஸ் ட்ரெயின் பண்ணீங்க தெரியுமா, அதுக்கு வந்து லோவர் செஸ்ட் வந்து பிடிக்கும்னு சொன்னேன். இப்ப அதே இது டிப்ஸ் நிறைய பேரால பண்ண முடியாம இருக்கும். அவங்க வந்து இத மாதிரி இடத்துல வந்து டிக்ளைன் புஷ் அப் பண்ணுங்க. இன்க்ளைன் வந்து மேல கால் வச்சு கீழே பண்ணும். டிக்ளைன் புஷ் அப் பாத்தீங்கன்னா மேல கை வச்சு கீழே கால் வச்சு பண்ணும். வாங்க எப்படி பண்ணலாம்னு காட்டி தரேன். இத மாதிரி கை வச்சுட்டு இந்த ஒர்க் அவுட்டும் 12 to 15 ரெப்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணுங்க. செஸ்ட்லயே அப்பர் மிடில் லோவர் 3 தான் இருக்குது. அந்த 3க்கான ஒர்க் அவுட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். நிறைய பேருக்கு வந்து ரெப்ஸ் அண்ட் செட்ஸ்னா என்னன்னு தெரியாம இருக்குது. இப்ப ரெப்ஸ்னா பாத்தீங்கன்னா 1 2 3 4ன்னு சொல்லுவோம் தெரியுமா, அதான் ரெப்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் அவுட்ல நான் 12 to 15 ரெப்ஸ் சொன்னேன் தெரியுமா, அது வந்து ரெப்ஸ். இப்ப அதே ஒர்க் அவுட்டா 2 தடவை பண்ணும்போது அது வந்து செட், 2 செட்ஸ். அதான் ரெப்ஸ் அண்ட் செட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய் கைஸ்.